எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஏ மகாராஜன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த சங்கலிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து என்எஸ் பட்டியாலாவில் ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸில் 2 சில்வர் வின் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன். அதனால் ரொம்ப நன்றி. சிஎம் சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த போட்டி வந்து எப்படி இருந்தது அங்கே பங்கேற்கும் போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். தூத்துக்குடியிலேருந்து இந்த மாதிரி ஜெயிச்சு எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ரொம்ப வெற்றி பெறதுக்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில்வர் கிடைச்சது, அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. அரசில் ஏதாவது கோரிக்கை இருக்கா? அரசு இந்த மாதிரி இன்னும் என்னை விட்டுட்டு இன்னும் வர்ற பையங்க எல்லாத்துக்குமே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் இப்போதான் முத வாட்டி சிஎம் சாரை பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் மெடல் எடுத்தேன். யாரும் எதுவும் பண்ணல. இந்த வாட்டி முத வாட்டி போறேன். அதனால சிஎம் சார் இப்போ உங்களுக்கு அரசோட சப்போர்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு அரசுக்கு தெரிஞ்சு வேற இன்னும் எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி ரொம்ப இன்னும் இப்போ நான் வந்து போன செலவுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. இன்னும் அடுத்து வர்ற காம்படிஷனுக்கு நான் ரெடியாக இருந்துக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. கொஞ்சம் காசு உதவி. அடுத்து இன்னும் இப்போ எனக்கு யூத் முடிச்சு அடுத்து வந்து நான் ஜூனியர் போறேன். ஜூனியர் கேட்டகரிக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும். அதனால கொஞ்சம் பைசாக்கு தான் கொஞ்சம். இது மூலியமா நான் கற்றுக்கிட்டு வந்து என்னன்னா, இன்னமும் நம்மளோட இன்னும் ரொம்ப பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹிந்திக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஹிந்தி இப்போ எஸ்டிடி வந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்றாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா மித்தவர்களும் நல்லா பண்ணுவாங்க. இது நான் சும்மா நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கையில அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண இன்னும் நல்லா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. அதனால அப்படியே சதீஷ் பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வெயிட் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து இப்போ சின்ன மெடல்னா அதை கொஞ்சம் அந்த சின்ன மெடலுக்கு நம்ம நல்லா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாலே இன்னும் அவங்க வளர்றது கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் ஆகும். நியூட்ரிஷனு, பிசியோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன மாதிரியான இப்போதைக்கு வந்து மெடிக்கல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிசியோ, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனு, அதுக்கப்புறம் கோச் வந்து ஒரு பிளேயருக்கு கிட்டத்தட்ட 2 கோச் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் பார்க்கறதுனால அவங்க நல்லா கொஞ்சம் டெவலப் டெக்னிக்கலாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனிச்சுன்னா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு அடுத்து வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் என்னோட ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி ப்ராப்ளம் தான். மணி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நல்லா நம்மளோட ஹெல்த் இஷ்யூ எல்லாமே கிளியர் பண்ணோம்னா இன்னும் நல்லா நம்ம டெவலப் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா யாராக இருந்தாலும் மேலே வரலாம்.